மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். புரட்சித் தலைவரோட செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவிட செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை. 2019, 2010 நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது, மதுரை நடுங்கியது, திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும், வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அன்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு 16 அவருக்கு அப்படித்தான் வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல. வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையில்தான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.